முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். முருகப்பெருமானுடைய கார்த்திகை திதிகளில் 3 கார்த்திகை திதியானது சிறப்பாக சொல்லப்படுகிறது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தை கார்த்திகை, அடுத்ததாக பெரிய கார்த்திகை, மூன்றாவது ஆடி கார்த்திகை. கார்த்திகை அப்படின்னு சொல்லலாம், கிருத்திகை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி கார்த்திகை மிக மிக விசேஷமான ஒன்று. ஏன் அப்படின்னா ஆடி மாதம் என்றாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு அம்பிகை யார்? மாரியம்மன். மாரியம்மன் யார்? சாட்சாத் உமாதேவி தான். சிவபெருமானுடைய மனைவியாக விளங்குகின்ற சாட்சாத் பார்வதி தேவி தான் மாரியம்மனாக இந்த பாமர மக்களுக்குரிய தெய்வமாக அம்பாள் அவதாரம் செய்தார். அப்பேற்பட்ட இந்த அம்பாளுக்குரிய மாதத்திலே அவருடைய செல்ல புத்திரனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானையும் சேர்த்து வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அம்பாளும் முருகப்பெருமானும் இணைந்த ஒரு ரூபம் உண்டு. அந்த ரூபத்துக்கு பேர் ஸ்கந்த மாதா. இந்த ஸ்கந்த மாதாவானவள் சிங்கத்தின் மீது அமர்ந்திருப்பாள். அம்பாளுக்கு 4 கரங்கள் இருக்கும். பின்னிரு கரங்களில் தாமரை பூ வச்சிருப்பாள். பின்னிரு கரங்களில் தாமரை பூ ஏந்தி ஒரு கரத்தை அபயம் காட்டி மற்றொரு கரத்தில் முருகப்பெருமானை அள்ளி அணைத்த வண்ணமாக, முருகனை மடியில் ஏந்திய வண்ணமாக அம்பாள் காட்சி கொடுப்பாள். இந்த ரூபத்துக்கு பேர் ஸ்கந்த மாதா. இந்த ஸ்கந்த மாதாவையும் நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதோட குகாம்பிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குகாம்பிகைனா யாரு? முருகப்பெருமானை இடுப்பில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு அம்பிகை தான் இந்த குகாம்பிகை. சுவாமியை அப்படியே தூக்கி இடுப்பில் வச்சு முருகப்பெருமானை அள்ளி அணைச்சார் போல இருப்பாள். அப்பேற்பட்ட அம்பிகை தான் குகாம்பிகை. இப்படி முருகப்பெருமான் அம்பாளுக்கு செல்ல பிள்ளை. அதனால் இந்த மாதம் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அம்பாளுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும், முருகப்பெருமான் அனுகிரகமும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, எப்படி வழிபாடு பண்ணுறது? இந்த மாதம் எப்போ கார்த்திகை வருது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆடி கிருத்திகையை பொறுத்தவரை திருத்தணி தான் கணக்கு. ஆடி கிருத்திகை திருத்தணி தான் கணக்கு. திருத்தணியில் வருகின்ற 16ஆம் தேதி தான் ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுகிறது. அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி தான் கொண்டாடப்படுகிறது. அதனால் அன்னைக்கு தான் நம்ம விரதம் இருக்கணும். இன்னொரு பலனும் உண்டு. இந்த ஆகஸ்ட் 16 அன்னைக்கு கோகுலாஷ்டமியும் வருது. பாருங்கள், எவ்வளவு அற்புதமான நாள். ஆடி மாதம்னாலே அம்பாளுக்குரிய நாள், அம்பாளுக்குரிய மாதம். அந்த மாதம் முழுக்கவே அம்பாளுக்குரிய மாதம் தான். அதனால் அம்பாளுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். அவருடைய அண்ணனாக விளங்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா அவருடைய அவதார நாளும் அன்னைக்கு தான். அவருடைய அருளும் நமக்கு கிடைக்கும், முருகப்பெருமான் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் இந்த முத்தான நாள், 3 பலங்கள் நமக்கு தரக்கூடிய முத்தான நாள். அந்த நாளை விட்டுறாதீங்க, வழிபாடு பண்ணுங்க. விரதம் இருக்க முடிஞ்சா விரதம் இருங்க, இல்லை அப்படின்னா முருகப்பெருமானை எளிமையாக கும்பிடுங்க. எப்படிங்க எளிமையாக கும்பிட்றது? இப்போ அபிஷேகம் பண்ணுறதா, அலங்காரம் பண்ணுறதா, என்ன பண்ணுறது? எளிமையாக சொல்கிறேன், எளிமையாகவே நான் சொல்கிறேன். வீட்டில் வேல் இருக்குது அப்படின்னா அந்த வேலுக்கு கொஞ்சமாக தீர்த்தம் விட்டு ஒரு 1/4 கிளாஸ் இல்லை 1/2 கிளாஸ் பால் அபிஷேகம் பண்ணுங்கள், போதும். அதுக்கு சந்தன கும்பம் வச்சு கிடைச்ச பூவை வேலுக்கு சாத்திட்டு உங்களால் என்ன நைவேத்தியம் பண்ண முடியுமோ, 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்குனாலும் ஓகே, இல்லை ஒரு கிளாஸில் பால் காய்ச்சி அதில் நாட்டு சக்கரை போட்டு வச்சாலும் சுவாமிக்கு வைக்கலாம். இல்லை உங்களால் என்ன முடியுதோ, பேரிச்சம்பழம் வைக்கணுமா வைக்கலாம், கல்கண்டு வைக்கணுமா வைக்கலாம், பனங்கற்கண்டு வைக்கணுமா வைக்கலாம், எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். வேல் இருந்தால் வேலுக்கு பண்ணுங்கள், சுவாமி இருக்காருன்னா சுவாமிக்கு பண்ணுங்கள். இல்லைங்க சுவாமியும் எங்ககிட்ட இல்லை, வேலும் இல்லை, படம் தான் இருக்குது அப்படின்னா அந்த படத்தை சுத்தம் பண்ணிவிட்டு படத்துக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு சுவாமிக்கு பூவை சாத்தி விட்டுட்டு அவருக்கு இந்த நைவேத்தியத்தை பண்ணி முடிச்சிடுங்க. சரி, என்ன படிக்கிறது? திருப்புகழ் படிக்கலாம், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், கந்தர் அலங்காரம் படிக்கலாம், கந்தர் அனுபூதி படிக்கலாம், எதுவாக இருந்தாலும் படிக்கலாம். முருகப்பெருமானுக்கு 108 போற்றி இருக்குது, 1008 போற்றி இருக்குது. அந்த போற்றிகள் பாராயணம் பண்ணலாம். எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க, வாயில் வராது அப்படின்னா அரோகரா, அது போதும். முருகப்பெருமான் மகிழ்ந்து விரும்பி கேட்கக்கூடிய கோஷம். உங்களால் எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு நேரம் அரோகரா சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, செந்திலாண்டவனுக்கு அரோகரா, பழனி ஆண்டவனுக்கு அரோகரா, பாலமுருகனுக்கு அரோகரா, வேலாயுதனுக்கு அரோகரா, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அரோகரா சொல்லி முருகப்பெருமானை அன்னைக்கு குளிர்வித்து வழிபாடு பண்ணுங்க. நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பார். நன்றி, வணக்கம். சர்வம் சரணமயம்.